வெளிநாட்டுல வேலை செய்யற ஒரு பெண்ணோட தலையெழுத்து ஒரு கையெழுத்துனால மொத்தமா மாறிடுச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அந்த பெண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த பெண்ணை நம்பி இருந்த மொத்த குடும்பத்தோட வாழ்க்கையும் டோட்டலா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இனி நான் என்னோட 2 மக்களோட சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல சந்தோஷமா வாழ போறேன். ஒரே ஒரு கையெழுத்து போட்டா எனக்கு கன்ஃபார்ம் ஆன கவர்மெண்ட் ஜாப் போஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். சோ ஒரு கையெழுத்து போட 3 நாள் பர்மிஷன் கொடுங்கன்னு லண்டன்ல நர்ஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கேரளாவை சேர்ந்த ரஞ்சிதா அப்படின்ற பெண் 3 நாள் லீவ்ல சொந்த ஊரான கேரளாக்கு வந்திருக்காங்க. சொந்த வீடு கட்டுறதுக்கான கட்டுமான பணி, அப்புறம் அரசு வேலைக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இனி இதுதான் என்னோட வெளிநாட்டு பயணம், இதுதான் கடைசி பயணம், இனி நான் எங்கேயும் போக மாட்டேன், இனி நான் உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகள்கிட்டையும் மகன்கிட்டையும் சொல்லிட்டு லண்டனுக்கு ஃபிளைட் ஏறி இருக்காங்க ரஞ்சிதா. சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்ன அம்மா, இனி எங்கேயுமே நான் போக மாட்டேன்னு சொன்ன அம்மா எப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற ரஞ்சிதாவோட மக்கள்கிட்ட இப்ப என்ன சொல்லி ஆறுதல் படுத்தன்னு தெரியாம மொத்த கேரளாவும் கதிகலங்கி போயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நேத்து நடந்த விபத்துக்கு இரையானதுல ரஞ்சிதாவும் ஒருத்தர். கேட்கவே முடியாத மனச அறுக்கிற இந்த அழுகுரல் யாரோடது தெரியுமா? 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற ரஞ்சிதாவோட மகனோடதும் 7ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற இளைய மகளோடதும். പ്രിയപ്പെട്ടതെന്നല്ല, എൻ്റെ പ്രാണന്റെ പാതി. എനിക്കങ്ങനെ തന്നെ പറയാൻ ഇഷ്ടം. ഞങ്ങൾ തമ്മിലുള്ള ബന്ധം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പ്രവചനാതീതമാണ്. ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ട്, അനുഭവിച്ചിട്ടുണ്ട്. ഒരുപാട് അവൾ സഫർ ചെയ്ത് ഒറ്റയ്ക്ക് പൊരുതി കയറി വന്ന പെണ്ണാണ്.